ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாசத்தோட டிக்கெட் புக்கிங் பத்தின அறிவிப்பு SVPC சேனல்ல வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். டிடிடியோட அபிஷியல் புக்கிங் வெப்சைட்லயும் இன்னைக்கு அதோட புக்கிங்ஸ் பத்தின அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது தவிர நம்ம திருமலையில நிறைய பேர் பார்த்திருப்பீங்க வாலண்டியர் சேவா. ஸோ அந்த வாலண்டியர் சேவாவுக்கான புக்கிங் பத்தின அப்டேட்டும் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் 2024 ஜனவரியில திருமலையில தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இதற்கான புக்கிங்ஸ் எல்லாமே 18ஆம் தேதியில இருந்து ஓபன் ஆகுது. என்னென்ன புக்கிங்ஸ் அப்படின்றதையும் புக்கிங் பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷனை மட்டும் இதுல ஷேர் பண்றேன். ஏன்னா நிறைய வீடியோஸ்ல நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். பட் யாராவது அந்த வீடியோஸ் செக் பண்ணாதவங்களும் நோட் பண்ணிக்கோங்க. வர்ற 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு லக்கி டிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆகுது. மற்ற டிக்கெட்டுக்கும் இந்த லக்கி டிப் டிக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா நம்ம மூலவரை ஒரு 10 to 15 அடியில தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா விஐபி தரிசனம் எல்லாராலையும் போயிட முடியாது, எல்லாராலையும் டொனேஷனும் கொடுத்துட முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளால ஒரு 120 ரூபா ஒரு 220 ரூபாயில ஒரு டிக்கெட்ல நம்ம ரொம்ப பக்கமா நம்ம லைஃப்ல ஒரு டைமாவது போய் பாத்திர மாட்டாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பயனுள்ள அப்டேட் தான் இது. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன டிக்கெட் ஆன்லைன்ல ஓபன் ஆகும்னா சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா. இதுல உங்களுக்கு சுப்ரபாத சேவாவுக்கு ஒரு நபருக்கு 120 ரூபா நம்ம பே பண்ணணும் டிக்கெட்க்கு செலக்ட் ஆனோம் அப்படின்னா. தோமாலா, அர்ச்சனா ரெண்டுக்குமே 220 ரூபா தான். அஷ்டதலபாத பத்மாராதனாவுக்கு மட்டும்தான் 1200 சம்திங் இதோட டிக்கெட் காஸ்ட் இருக்கும். மற்ற 3 டிக்கெட்டுமே உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும். இதுல நமக்கு சுப்ரபாத சேவாவோட டிக்கெட் தான் நமக்கு அதிகமா கவுண்டிங் ஓபன் ஆகும். ஜனவரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்கழி மாசத்துல இந்த எலக்ட்ரானிக் டிப் இருக்காது. தையில இருந்து தான் தை எண்டு, அதாவது 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். தை உங்களுக்கு 14ஆம் தேதி பிறக்குதுன்னா மேபி அன்னையில இருந்து உங்களுக்கு மாச கடைசி வரைக்கும் இந்த லக்கி டிப் ஓபன் ஆகும். டெய்லியும் சுப்ரபாத சேவா இருக்கும். ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலையுமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஆஃப்லைன்ல நம்ம திருமலைக்கு போனாதான் ட்ரை பண்ண முடியும். ஆன்லைன்ல ஒவ்வொரு மாசமுமே நமக்கு ஓபன் பண்ணும்போது ட்ரை பண்ணலாம். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் நம்ம 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க 2 பேத்துக்கும் சேர்த்து பண்ணும்போது கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா தனித்தனியா ஒரு மொபைல் நம்பர்ல ட்ரை பண்ணுங்க. செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களோட 10-11 வயசுக்கு குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட்டிட்டு போகலாம். தோமால சேவாவுக்கும் அர்ச்சனா சேவாவுக்கும் கிட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது நிறைய பேருக்கு டவுட் வரும், இதுல நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா வேற டிக்கெட் எதுவும் புக் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிக்கெட் புக்கிங் பத்தி நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிக்கெட் நம்ம புக் பண்ணி சேம் அதே டிக்கெட்டை நம்ம திரும்ப புக் பண்றதுக்கு மட்டும்தான் டைம் பீரியட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது இவ்வளவு நாள் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கே தவிர ஒரு டிக்கெட்டுக்கும் வேறொரு டிக்கெட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். லக்கி டிப்ல செலக்ட் ஆகுறோம் செலக்ட் ஆகல அது அடுத்த விஷயம். நீங்க லக்கி டிப்ல செலக்ட் ஆகி இருந்தாலுமே 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்க தர்ஷன் டிக்கெட்டும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இதே லக்கி டிப்பே தான் நீங்க பண்ண போறீங்க திரும்பவும் அப்படின்னா தான் அதுக்கு 180 நாள் டைம் கேப் கேட்கும். மற்றபடி நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த புக்கிங் நமக்கு எப்போ ஓபன் ஆகுது அப்படின்னா 21ஆம் தேதி ஓபன் பண்றாங்க. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் சேவா டிக்கெட்னு சொல்லுவாங்க. நம்ம சேவாவும் பார்த்துட்டு மூலவர் தரிசனமும் பார்க்கலாம். மேக்சிமம் 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க தர்ஷன் முடிச்சிட முடியும். இது சுபதம் என்ட்ரி வழியா நமக்கு தர்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம். இதை கல்யாணோற்சவம் பொறுத்த வரைக்கும் கப்பலா தான் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது மேல் ஃபீமேல் அப்படிதான் அலோவ் பண்ணுவாங்க. உங்க கிட்ஸ்க்கு ஒரு 11 வயசுக்கு கீழே இருக்குன்னா நீங்க அவங்கள டிக்கெட் எல்லாமே கூட்டிட்டு போகலாம். இதுல ஒரு நபருக்கு 500 ரூபாய் நீங்க மூலவர் தரிசனமும் பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் நீங்க சேவாவும் அட்டன் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் ஓபன் ஆகுது. இது 300 ரூபா தர்ஷன் தாங்க. சேவா யூடியூப்ல இல்லைன்னா SVPC சேனல்ல லைவா நம்ம பார்த்துக்கலாம். ஆனா தர்ஷன் டிக்கெட் மட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம 300 ரூபா தர்ஷன் கியூல போயிட்டு சாமி பார்த்துக்கலாம். இது ஜனவரியில உங்களுக்கு கன்ஃபார்மா டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இது 300 ரூபா தர்ஷனத்தோட ஆல்டர்னேட்டிவ் தர்ஷன் தான். ஏன்னா நமக்கு நிறைய அடுத்துதான் 300 ரூபா தர்ஷன் ஓபன் ஆகுன்றதுனால நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா இந்த 500 ரூபா டிக்கெட்டும் புக் பண்ண முடியாம போயிருது. சப்போஸ் எனக்கு கன்ஃபார்மா வேணும்னு நினைச்சீங்கன்னா புக் பண்ணுங்க. ஒரு மொபைல் நம்பர்ல ஒரு டைம்ல மேக்சிமம் 2 பேத்துக்கு பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு 2 பேருக்கு வேணும்னா நீங்க திரும்ப பண்ற மாதிரி இருக்கும். இதுல சேவா புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம
தர்ஷன் டிக்கெட் புக் பண்ற மாதிரி இருக்கும். இதோட புக்கிங் பத்தி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஜனவரி மாசத்தோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் அங்க பிரதர்ஷன டிக்கெட் இது 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. அங்க பிரதர்ஷனம் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப கம்மி டிக்கெட், ஃப்ரீ டிக்கெட் அப்படின்றனால ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். 2 நிமிஷத்துலேயே டிக்கெட் வந்து காலி ஆயிடும். அதனால ஃபாஸ்டா நீங்க பண்ணீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். டிசம்பர்லயும் நீங்க புக் பண்ணியிருந்தாலும் ஜனவரிக்கு தாராளமா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாசத்துல ஒரு 3 தர்ஷன் பிளான் பண்றீங்கன்னா ஒரு 300 ரூபா டிக்கெட், ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட்டோ ஏதாவது சேவா டிக்கெட் பண்ணிக்கலாம். அங்க பிரதர்ஷன டிக்கெட் இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். புக் ஆகும். ஆதார் மட்டும்தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். வேற எந்த ஐடி ப்ரூஃபுமே அக்செப்ட் ஆகாதுங்க. அதையும் நோட் பண்ணிக்கிங்க. 23ஆம் தேதியே உங்களுக்கு வந்து காலையில 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டிக்கெட்டும் ஓப்பன் ஆகும். லேட்டஸ்ட் அப்டேட்ல வரலனாலும் அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன்ல கொடுப்பாங்க. அது கன்ஃபார்மான அப்டேட் தான். மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுற சீனியர் சிட்டிசன் டிக்கெட் நீங்க ஃப்ரீயாவே புக் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து நமக்கு வந்து 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பனிங் இருக்கும். 24ஆம் தேதி உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். 2ஆம் தேதியில இருந்து தான் எல்லா தர்ஷன் டிக்கெட்டுமே ஓப்பன் ஆகும். 1ஆம் தேதி ஜனவரி 1 உங்களுக்கு வைகுண்ட துவார தரிசனத்தோட கடைசி நாள். அதனால தனியா தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் புக்கிங்கோட ஓப்பன் ஆகாது. அந்த டேட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். டிசம்பர் 31ஆம் தேதியும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் வந்து நமக்கு லாஸ்ட் டைம்ல தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதோட அப்டேட் எப்போ வந்தாலும் சேனல்ல வீடியோ வரும். அடுத்த புக்கிங் கீழ் திருப்பதி திருமலையோட ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே இப்பெல்லாம் சேர்ந்து தான் ஓப்பன் பண்றாங்க. இதோட புக்கிங் உங்களுக்கு 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இருக்கும். கீழ் திருப்பதியில எல்லா நாளுமே ஓப்பன் பண்ணுவாங்க. திருமலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகாது. ஏன்னா அன்னைக்கு வைகுண்ட துவார தரிசனம் அப்படின்றனால சேர்த்து ஓப்பன் பண்றாங்களா அப்படின்றது கன்ஃபார்மா தெரியலங்க. ஏன்னா டிசம்பர்லயும் உங்களுக்கு ரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆகாம தான் இருக்கு. நீங்க கன்ஃபார்மா ரூம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழ் திருப்பதியில கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். கீழே ஸ்டே பண்ணிட்டு தர்ஷன் மட்டும் கூட போற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜனவரி 1 வந்து வைகுண்ட துவார தரிசனம் கடைசி ஒரு நாள் இருக்கு. பிளஸ் வந்து நியூ இயர் வருது. இந்த மாதிரி நிறைய டஃப்பான விஷயங்கள் இருக்கும். பிளான் பண்றவங்க அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ மீதி இருக்க எல்லா அப்டேட்டுமே நோட்டிஃபிகேஷனாக இங்கே கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல நமக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த லாகின் ஆப்ஷன்ல போயிட்டு ஜஸ்ட் மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணிட்டு ஈஸியாக லாகின் பண்ணி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். மொபைல் ஆப் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி ஆப்ஷன் தான். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க இன்னைக்கு வந்திருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்ததான் நான் சொல்லியிருந்தேன் வாலண்டியர் சேவா பற்றியும் உங்களுக்கு ஓப்பனிங் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. The online quota of ஸ்ரீவாரி சேவா ஆஃப் மந்த் ஆஃப் டிசம்பர் 2023 திருமலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, வெட்னஸ்டே அண்ட் திருப்பதியில் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து வர்ற 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்ரீவாரி கோட்டா வந்து ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா தான் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எப்போ 27ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு நவநீத சேவா புதன்கிழமையில மட்டும் வந்து இருக்க புக்கிங்ஸ் வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு 27 மத்தியானம் 12 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி டிசம்பர் மாசத்துக்கான பராக்கமணி சேவா வந்து 27ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ 3 புக்கிங்ஸுமே உங்களுக்கு 27ஆம் தேதி 10 மணி, 12 மணி, 3 மணின்னு ஓப்பன் பண்றாங்க. இதுல நவநீத சேவா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேடிஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு கோசாலாவில தான் இருக்கும். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவால போறீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடங்கள்லயுமே சேவா வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்றது, இந்த மாதிரி உங்களுக்கு கேலரிஸ்ல எல்லா இடங்கள்லயுமே நமக்கு வந்து இந்த சேவாஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் வாலண்டியர் சேவா செய்யணும் அப்படின்னா இதுல நீங்க வந்து இதே வெப்சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்க வந்து சேவாவுக்கு வந்து போகலாம். அதுக்கு அடுத்து பராக்கமணி சேவா பண்றதுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லைன்னா பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடிய அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அலோட் பண்ணுவாங்க. இதோட புக்கிங் பத்தியும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் திருமலையில நார்மலா தாங்க இருக்கு க்ரௌடு. ஸோ டெய்லியும் நம்ம தரிசனம் அப்டேட் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்கு தரிசனம் போறீங்களோ அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.